ஒவ்வொரு தலைவரும் தங்களுக்கு மட்டுமே என ஒரு பெரிய குடை அரசியல் தளத்தை அமைத்தால் மலாய்க்காரர்கள் வெவ்வேறு முகாம்களாக பிரிந்துவிடும் அபாயம் இருப்பதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது இன்று எச்சரித்தார். ஒருங்கிணைந்த மலாய் முன்னணிக்கான ஆதரவு ஊக்கமளிக்கும் வகையில் இருந்தாலும் பிரதமராகும் விருப்பமுள்ள ஒவ்வொருவரும் தமது சொந்த பெரிய கொடையை உருவாக்கிக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். இதன் விளைவாக 2, 3 அல்லது அதற்கும் மேற்பட்ட பெரிய குடைகள் இருக்கும் என்றும், மலாய்க்காரர்கள் இந்த குடைகளுக்கு ஆதரவு தருவார்கள், உறுப்பினர்களாக இருப்பார்கள். இதனால் கட்சி உறுப்பினர் போலவே மலாய்க்காரர்கள் பிளவுபடுவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெரிய குடைகள் மலாய்க்காரர்களை பிரித்துவிடும் என்று தமது எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர்கள் தேர்தல்களில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கும் அளவுக்கு வலிமையானவர்கள் என்றும், ஆனால் ஒரே தளத்தின் கீழ் ஒன்றுபட்டால் மட்டுமே அது சாத்தியம் என்றும் அவர் எச்சரித்தார். தம்மை நம்புங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பெரிய குடைகள் இருந்தால் விளைவு ஒற்றுமையின்மை மற்றும் தோல்வியாக இருக்கும் என்று அவர் எடுத்துரைத்தார். இருப்பினும் அம்னோவின் முன்னாள் தலைவருமான அவர் முற்றிலும் மலாய் அரசாங்கத்தை அமைப்பது நோக்கம் அல்ல என்றும் குறிப்பிட்டார். பழைய கூட்டணியைப் போலவே சீனர்கள், இந்தியர்கள் மற்றும் பிற இன குழுக்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.